ஹாய், ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருத்தர் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுது? அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் தான். அவரே வாழ்க்கை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. 1992ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் தான் வாழைது. அந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே இவரை என்ன மூஞ்சி இது, இவனை என்ன யார் ஹீரோவை போட்டது, மூஞ்சில என்ன அவர் விட்டது அப்படின்னு ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து கிண்டல் பண்ணதான் அவர் கெரியர்லேயே ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிரச்சனை. திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி 2011 அப்போ காவலர் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் ரிலீஸ் ஆகவே இல்லை. தேட்டர்ஸ் ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இன்டெரக்டாக காவலர் படத்தை பிளாக் பண்ணது ரிலீஸ் ஆகவே தான். இதுக்கு யார் பின்னாடி இருந்து வேலை பார்த்ததுன்னா பேரூரிலிருந்து டிஎட் கேட்பாங்க. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 2012 துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுறது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல பல பிரச்சனைகள் இருந்தது. இதுனா முஸ்லீம்ஸும் தப்பாக காட்டிட்டாங்க, ஸ்லீப்பர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் தப்பாக காட்டிட்டாங்க அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு போக அந்த படமே ரிலீஸ் ஆகும். 2013 தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் அந்த படத்து மேலே இருந்த பயத்தினால அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம பிளாக் பண்ணிடுச்சு. அந்த ரூலிங் பார்ட்டி யாரு? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. தலைவா படத்துக்கு கீழே ஒரு டேக்லைன் இருக்கும், டைம் டு லீட் அப்படின்ற அந்த டேக்லைன்கோசரமே ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி அந்த படத்தை பிளாக் பண்ணி 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சில இதை யோசித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே. ஸோ எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இது வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்ருக்குறாங்க. தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிட்ருக்குறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். 2014 கத்தி படம் ரிலீஸ் டைம். கத்தி படத்தோட ப்ரொடியூசர் லைகா சுபாஷ்கரன். அவர் ஸ்ரீலங்கா ஆளு, அதனால படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் கத்தி படத்தோட கதை வேற ஒரு டைரக்டர் இது, அதனால அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளை தாண்டி அந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம். 2015 புலி படம் ரிலீஸ் டைம். அப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் பீப்புள் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விஜய் வீட்டில் ரைடு. காலையில் ஏர்லி மார்னிங் ஷோஸ் கேன்சல் செஞ்சுட்டாங்க. 2017 அட்லி டைரக்ஷனில் ஒரு தரமான படம் தான் மெர்சல். அந்த படத்தில் ஜிஎஸ்டியில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம தளபதி பேசினால டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம தளபதிக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகியும் பல பிரச்சனைகள் நம்ம தளபதிக்கு வந்தது. 2018 ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்த படம் தான் சர்க்கார். அந்த படத்தில் ஃப்ரீபீஸை எரிக்கிற மாதிரி கொளுத்துற மாதிரி சீன்ஸ் இருக்கவும் அந்த டைமில் இந்த ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கே இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து சில சீன்ஸை கட் பண்ணணும், அப்புறம் தளபதி போஸ்டர்ஸு பேனர்ஸ் எல்லாம் கிழிச்சு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அடித்து பல பிரச்சனை பண்ணிட்டாங்க. இது ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம தளபதிக்குமே இது ஒரு பிரச்சனை தான். நெக்ஸ்ட் கைஸ், 2021 மாஸ்டர் படம் ஷூட்டிங் நெய்வேலியில் நடந்துட்டு இருந்தது. அப்போ நம்ம ஃபேவரட்டான இன்கம் டேக்ஸ் ரைட் பீப்புள்ஸ் அங்கே வந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நம்ம தளபதி உட்கார வச்சு 30 மணி நேரம் சராமாரியா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது நம்ம தளபதிக்கு அவர் வாழ்க்கையில நடந்த இன்னொரு பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி அவர் மாசா ஒரு ரிப்ளை கொடுத்தார். அது என்னன்னு இப்ப பாருங்க.
இப்போ 2026 கரண்ட்ல இருக்கும். ஜனவரி மாதம் நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு இஷ்யூனால ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிடுச்சு. இது ஒரு பிரச்சனை. சரி தள்ளி போயிடுச்சு, ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா ஏதோ ஒரு புறம்போக்கு கம்யூனிட்டி வந்து அந்த படத்தை லீக் பண்ணிட்டான். லீக் பண்ணவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த படத்தினால ப்ரொடக்ஷனுக்கும் காசு வேஸ்ட்டு. நம்ம தளபதியோட லாஸ்ட் படத்தை நம்மளால என்ஜாயே பண்ண முடியும். இது தளபதிக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை விட பெரிய கஷ்டமாக போச்சு கைஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முக்கியமான பிரச்சனைகள்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கட்டது சினிமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.